கர்த்தர் நம்மளோடு இந்த காலவேளையில கர்த்தர் பேச போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் பேசணும், மனுஷன் பேசக்கூடாது. மனுஷன் பேசினா நல்லா இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் அவர் என்னோடு உறுதிப்படுத்தி என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. உறவுக்குள் வா. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? உறவுக்குள் வா. அல்லேலூயா. யாரோட உறவுக்குள்ள? கர்த்தருடைய உறவுக்குள்ள. அல்லேலூயா. நம்ம அப்பாவுடைய உறவுக்குள்ள கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. உறவுக்குள்ள வரணும். அல்லேலூயா. உறவை விட்டு ஒருவேளை நம்ம தூரமா இருந்தா கூட இந்த வார்த்தை உங்களையும் என்னையும் அப்பாவோட உறவுக்குள்ள நிச்சயமாய் அழைத்து கொண்டு வரும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உறவுக்குள் வா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், லூக்கா எடுக்க வேண்டாம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கிறதுக்குமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எதை இழந்து போயிருந்தோம்? உறவை இழந்து போயிருந்தோம். தகப்பன் பிள்ளை உறவை இழந்து போயிருந்தோம். அல்லேலூயா. நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் அப்பாவுடைய உறவை இழந்து நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. அந்த ஆதி தகப்பன் இழந்த உறவை கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுக்கும்படியாய் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து இழந்து போன அந்த உறவை புதுப்பித்து உங்களையும் என்னையும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அந்த உறவுக்குள் உங்களையும் என்னையும் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அது எப்படியாப்பட்ட உறவாம்? அப்பா பிதாவை என்கிற உறவு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய உறவு என்ன? நம்ம ஆண்டவர் கண்ணை குத்த மாட்டார், காதை குத்த மாட்டார். மாறாக உறவுக்குள் வருவதற்கு துடித்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு தகப்பனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தகப்பன் உறவுக்குள்ள நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த உறவை விட்டு இன்னைக்கு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உறவினர்கள் திருமணம் வந்தா நாம் இந்த அப்பாவுடைய உறவை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். இல்லை ஏதோ ஒரு காரியம் நம்மளை அப்பாவுடைய உறவை விட்டு தூரப்படுத்தி விடுகிறது. அல்லேலூயா. தூரமாய் இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை இந்த தகப்பன் பரம தகப்பன் அவருடைய உறவுக்குள் உன்னை இந்த காலவேளையில் அழைக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசுல, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல ஒரு உறவு இருந்திருக்கும்ல. ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஒரு உறவு இருந்துச்சு, அப்பாவோட உறவு. அந்த உறவு இன்னைக்கு நம்மளோட இருக்குதா? நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த உறவு எனக்குள்ள இருக்குதா? அந்த அப்பாவுக்காக எதையாவது செய்ய துடிச்ச அந்த உறவு எனக்குள்ள எனக்கு இருக்குதா? எனக்குள்ள இருக்குதா? உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த உறவுக்குள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த உறவுக்குள்ள வா. நீ இன்னைக்கு இருக்கிற உறவு இல்ல, ஆதியில இருந்த அந்த உறவு. ஆதியில ரட்சிக்கப்பட்ட நாட்களில இந்த தேவனோடு உள்ள வைத்திருந்த அந்த உறவு, இன்னைக்கு அந்த உறவை நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த உறவுக்குள்ள வா. அந்த உறவுக்குள்ள வா. இழந்து போய் இருக்கிற அந்த உறவுக்குள்ள உன்னை அழைப்பதற்காக இயேசு என்கிற இரட்சகர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த உறவுக்குள்ள அந்த உறவு தான். அந்த உறவு வேணும். ஆண்டவரோடு இருக்கிற உறவு. நமக்கு இன்னைக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு மிகவும் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் நேரம் கிடைச்சு அவரோடு உறவாடுகிறோம். அவர் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களோடு உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அவர் நம்மளோடு உறவு கொள்ள விரும்புகிறார். நம்மளோடு உலாவ அவர் விரும்புகிறார். உங்களோடும் என்னோடும் அவர் உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. கண்ட உறவை நம்பி ஏமாந்து போய் விடாதே. கர்த்தருடைய உறவுக்குள் வா. அவர் உனக்குள் உலாவ விரும்புகிறார். அல்லேலூயா. நீ அவருடைய உறவுக்குள்ள நீ வந்து விட்டால் அவர் உனக்குள்ள உலாவ ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. சொல்ற
எத்தனை பேர் ஆவியில புரிகிறது? நீ அவருடைய உறவுக்குள் வரும்போது அவர் உனக்குள்ள உலாவ ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா. அவர் உனக்குள் உலாவ ஆரம்பித்து விட்டால் இந்த உலகம் உனக்கு பெரிதாய் தெரியாது. அவருடைய உலாவுகிற சத்தம் மாத்திரம்தான் உனக்குள் பெரிதாய் தெரியுமே தவிர வேற எதுவும் உனக்கும் எனக்கும் பெருசா தெரியாது. தேவன் உலாவாமல் இருப்பதனால தான், உலாவுகிறதை நம்ம அறியாமல் இருக்கிறதுனால தான் மற்ற உறவுகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம மற்ற உறவுகள் வேண்டான்னு சொல்லல, எல்லா உறவை காட்டிலும் என் இயேசுவுடைய உறவு உண்மையான உறவு. அல்லேலூயா. அது மாய்மாலம் பண்ணாது. இந்த உலகத்தில் உள்ள உறவெல்லாம் பணம் இருந்தா உன் கூட வரும், பதவி இருந்தா உன் கூட வரும், பட்டம் இருந்தா உன் கூட வரும், ஏதோ ஒரு காரியத்துக்காக உன்னோடு உறவு கொள்ள வருவாங்க. ஆனா என் ஆண்டோடைய உறவு அப்படியாப்பட்ட உறவு அல்ல. எதையும் எதிர்பாராத உறவை கர்த்தர் இந்த நாளில் உன்னோடும் என்னோடும் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். அந்த தேவனுடைய உறவுக்குள்ள நீங்களும் நானும் வர வேண்டும். அல்லேலூயா. தகப்பன் பிள்ளைனா என்ன நினைச்சீங்க? தகப்பன் பிள்ளைனா என்ன நினைச்சீங்க? அந்த உறவு ஒரு விசேஷித்தமான உறவு. அல்லேலூயா. நம்ம அப்பாவுடைய உறவு. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் உங்க மேல என் மேல வச்சிருந்த பாசம் தெரியுமா? என் குமாரன் கூட எனக்கு ரெண்டாவது தான். என் பிள்ளைகளுடைய உறவு எனக்கு வேணும்னு சொல்லி சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்து உங்களையும் என்னையும் குமாரனுமாய் குமாரத்தையுமாய் மாற்றின அந்த உறவுக்குள்ள தேவன் நம்மளை அழைக்கிறார். அந்த உறவுக்குள்ள வா. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இந்த உறவுக்குள்ள வரணும். குமாரனுடைய உறவு, பரிசுத்த ஆவியானுடைய உறவு நம்மளோடு எத்தனை நாள் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை நாள் தேவனுடைய சத்தம் என் காதுல துணிக்கிறது. நம்மளோடு பேசுகிற ஒரு நல்ல தகப்பனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பேசுன்னு ஒரு கூட்ட ஜனங்கள் எங்கெங்கலாம போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ இருக்கிற இடத்துல உன்னோடு பேசுகிற ஒரு தகப்பன், உன்னோடு உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு தகப்பன், உன்னோடு தம்முடைய உலாவுகிற அந்த கரத்தை நீட்டி உனக்குள் உறவு கொள்ள நினைத்திருக்கிற ஒரு தகப்பன் இங்கே உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், என் உறவுக்குள் வா. அல்லேலூயா. நீ என் சொந்தம், நீ என் சொந்தம். சொந்த குமாரன் கூட பார்க்கிறேன். பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் தான், ஒரே குமாரன் தான் அவருக்கு. அந்த குமாரன் சொந்த குமாரன் சொல்லி பாராமல் நம்ம எல்லாவற்றுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தாரே. இதோடு மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? குமாரனையே உனக்காக அனுப்பி கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் நமக்காக எப்படியா கொடுக்காம இருப்பார்? அந்த உறவுக்குள்ள நீ வந்து பார். அல்லேலூயா. அந்த உறவு உன்னோடு உலாவ விரும்புகிறது. தாவீது சங்கீதக்காரர் சங்கீதத்தில் சொல்லுகிறார், சங்கீதம் 139:7-8 உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே போவேன்? ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கப்பா போவேன்? இதுதான் உறவு. இந்த உறவுக்குள்ளதான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய ஏக்கமெல்லாம், தாவீதுடைய எண்ணமெல்லாம் எப்பொழுதும் அவருடைய உறவுக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான். அதனாலதான் ஒரு சங்கீதத்தில் அப்படி எழுதுகிறார், ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே போவேன்? நீ பாதாளத்தில் போய் படுக்க பெற்றாலும் அங்கேயும் நான் உம்மோடு கூட தான் இருப்பேன். அல்லேலூயா. இதுதான் உறவு. இயேசு இல்லாத ஒரு இடம் எனக்கு வேண்டாம். இயேசு இல்லாத ஒரு ஆராதனை எனக்கு வேண்டாம். ஆராதனை நேரத்தில் அங்க உட்கார்ந்து அப்படித்தான் கேட்ட ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு ஆராதனை எனக்கு வேண்டாம். நீங்க இல்லாத ஒரு பிரசனம் இல்லாத ஒரு ஆராதனை என்னை எடுத்துக்கொள்ளும். தேவனுடைய அன்பு, தேவனுடைய உறவு சொல்லுகிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. இதான் தகப்பன் பிள்ளைகள உறவு. சொல்ல, நான் வானத்துக்கு போனாலும் நீ அங்கதான் இருக்கிறேன். பாதாளத்துல படுக்க பெற்றாலும் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. பாருங்களேன், உறவை பாருங்களேன். நான் வானத்துக்கு ஏறி போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர், என் உறவுக்குள்ள தான் இருக்கிறீர். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சபைக்குள்ள இருக்கும்போது உறவு இருக்குது, வெளியே போகும்போது யாரோடு உறவு இருக்கிறது? தேவனோடா? தாவீது சொல்லுகிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும்
நான் உம்மோட உறவுல தான் இருக்கிறேன், உங்க உறவுக்குள்ள தான் இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வேடல்ல. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு எங்கப்பா போவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை விட்டு நான் எங்கப்பா போவேன்? அந்த உறவுக்குள்ள வா. தேவன் உறவாட விரும்புகிறார். அந்த உறவுக்குள்ள இந்த சபையை அழைக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, உன்னோடு கர்த்தர் இடைபடுகிறார். அல்லேலூயா. அந்த உறவுக்குள்ள வா. ஆதியிலிருந்து அந்த ஐக்கியத்துக்குள்ள வா, அந்த அன்புக்குள்ள வா, அந்த உறவாடுகிற அந்த தேவனுடைய சமூகத்துக்கு வா. அதை தேவன் விரும்புகிறார். சமூகத்தை விட்டு உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய சமூகம் தான் அது சந்தோஷமா இருக்க முடியுமே தவிர உலகத்துல காண்பிக்கிற காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமூகம் மாத்திரமே அது மனமகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. இதை விட்டுட்டு நீ எத்தனை டிவி பக்கத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. அது உனக்கு சஞ்சலத்தையும் தவிப்பையும் கொண்டு வருமே தவிர உனக்கு சந்தோஷம் வராது. ஆனால் நீ தேவனுடைய சமூகத்துக்கு போய், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நீர் என் பிதா, நான் உம்முடைய பிள்ளை. அல்லேலூயா. நீர் என் தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி நீ அவருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தால், விழுந்து கிடக்கிறவங்க நிச்சயமாய் தேசத்தில் விளைச்சலை பார்ப்பார்கள். அல்லது விழுந்து கிடக்கிறவனால மாத்திரம்தான் விளைச்சலை பார்க்க முடியும். அவர் சமூகத்துக்கு வா. அவருடைய சமூகத்துக்கு வந்து நீ எத்தனை நாள் ஆகிவிட்டது? அவர் சமூகத்தில் மணிக்கணக்காய் அவருடைய உறவுக்குள் வந்து எத்தனை ஆண்டாய் ஆகிவிட்டது? எத்தனை மாதம் ஆகிவிட்டது? எத்தனை நாள் ஆகிவிட்டது? சமூகத்தை விட்டு உன்னை பிரித்தது எது? அவருடைய உறவை விட்டு உன்னை பிரித்தது எது? அதை விட்டு நீ பிரிந்து போய்விடு. எதற்காகவும் எதை வேண்டாலும் இழந்து விடு. எதற்காகவும் இயேசுவின் உறவை இழந்து விடாதே. எது உன்னை தேவனுடைய அந்த உறவை விட்டு உன்னை பிடித்து வைத்துக்க? பணமா, பதவியா, பொருளா? எதையா உன்னை தேவனுடைய உறவை விட்டு பிரித்து வைத்திருக்கிறது? அதை விட்டு நீ பிரிந்து விடு. அல்லேலூயா. தேவனுடைய உறவுக்குள்ள வரணும். தாவீது சொல்லுகிற ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கப்பா நான் போவேன்? உங்க சமூகத்தை விட்டு எங்கே போவேன்? நீங்க வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் கூட இருப்பேன். ஒருவேளை நீங்க வானத்துக்கு என்னை கூட்டு போனா கூட நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு பரலோகம். பாதாளத்துல போய் நீங்க இருந்தீங்கன்னா கூட அதுதான் எனக்கு பரலோகம். அங்கேயும் நான் உங்க கூட தான் வருவேன். அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடம் நமக்கு ஆனந்தம். அல்லேலூயா. அதை தாவீது அறிந்திருந்தார். அதனாலதான் ஒரு சங்கீதத்துல புள்ள சொல்லுகிறார், அல்லேலூயா, சமூகத்தை விட்டு எங்கப்பா போவேன்? எங்க போவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. சமூகத்தை விட்டு நம்ம ரொம்ப நாட்களா தூரமா போயிருந்தோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு போயிருந்தோம். தேவனுடைய உறவை விட்டு போய்விடுகிறோம். அந்த தேவன் நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. இளைய குமாரன் தூரமா போயிட்டான், அப்பாவுடைய உறவை விட்டு. அல்லேலூயா. அப்பாவுடைய வீடை விட்டு, அப்பாவுடைய அன்பை விட்டு, அப்பாவுடைய ஐக்கியத்தை விட்டு, அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதத்தை விட்டு தூரமா போயிட்டான். ஆனா அப்பா தூரமா போனாரா? என் பிள்ளை மறுபடியும் எப்போ என் உறவுக்குள் வரும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக அந்த தகப்பன் காத்திருந்தார். அல்லேலூயா. ஆவிக்கு மறைவா எங்கே போவேன்? உன்னுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ஒருத்தன் சமூகத்தை விட்டு ஓடினான். அவன் சொல்றான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் வழி திரும்பி வந்தேன். நினிவேக்கு போக சொன்னார், நானோ தர்சீசுக்கு போய் கொண்டிருக்கிறேன். சமூகத்தை விட்டு ஓடுகிறான் ஒருவன். சமூகத்தை விட்டு ஓடினா கூட அவனை தேடி வந்து அவனோடு உறவு கொள்ளுகிற நல்ல ஒரு தகப்பனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கோம். அல்லேலூயா. சமூகத்தை விட்டு தூரம் தான் போயிட்டான். ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை கேட்காம, அவர் நினிவேக்கு போய் சொன்னா அவன் தர்சீசுக்கு போனான். ஆண்டவர் அவருடைய அன்பை விட்டு அவர் ஒரு நாளும்
அவனை விட்டு போல. அல்லேலூயா. பிள்ளை தான் அவருடைய அன்பை விட்டு தூரமாக போச்சு தருவேன். தகப்பன் ஒரு நாளும் பிள்ளையோடு வைத்திருந்த அன்பை விட்டு தூரமாய் போகவில்லை. அல்லேலூயா. தகப்பன் தேடி போகிறார். கடல்ல ஒரு கொந்தளிப்பை கொடுத்து பார்க்கிறார். மீனை ஆயத்தம் பண்ணுகிறார். மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து யோனா கூப்பிடுகிறார். இரவும் பகலுமாய் 3 நாள் யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த தேவனுடைய அன்புக்குள்ள தேவன் அந்த யோனாவை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த உறவுக்குள் கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த யோனாவை குறித்து யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மளை விலகச் செய்கிறது எது? உன்னை தேவனுடைய உறவை விட்டு உன்னை இந்த நாட்களில் விலகச் செய்கிறது எது? அதை விட்டு நீ விலகிவிடு. அல்லேலூயா. அது உன்னை விட்டு விலகுதோ இல்லையா, நீ அவைகளை விட்டு விலகிவிடு. அல்லேலூயா. அந்த தகப்பனுடைய சமூகத்தை விட்டு உன்னை எது விலக்க நினைக்குதோ அந்த விலக்க நினைக்கிற காரியத்தை விட்டு நீ விலகி. அல்லேலூயா. நம்முடைய தகப்பனுடைய சமூகத்தை விட்டு நம்மளை விலக்குகிற காரியம் அநேக காரியங்கள் இருக்குது. அந்த காரியத்தை விட்டு நீ விலகி என்னுடைய உறவுக்குள் வா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யோனா அவருடைய உறவுக்குள்ள அவன் வருவதற்காக தகப்பன் அவன் மேல் நேசம் உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. அவன் நினிவேக்கு போனான். மறுபடி போய் நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணினான். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் பிரசங்கித்தான். பிரசங்கித்துட்டு வந்து யோனா பார்க்கிறான், நினிவே அழிஞ்சிருச்சா? நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. மனதுருக்கம் உடைய தெய்வம். ஆனா இந்த யோனாவுடைய காரியம் என்ன? நான் போய் பிரசங்கம் பண்ணி விட்டு வந்துட்டேன், நினிவே கவிழ்க்கப்படும் சொல்லி பிரசங்கம் பண்ணி விட்டு வந்து விட்டேன். அப்படின்னா என்ன? நான் சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறியே ஆகணும். வந்து பார்க்கிறான், நினிவே கவிழ்க்கப்படாம அப்படி இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு இடையில ஒரு உறவு அங்கே தேவனுக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா. அந்த ஜனங்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆடு மாடுகள் முதலாய் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தங்கள் தேவனை படைத்த தேவனுக்கு முன்பாக தங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டார்கள். இது யோனாவுக்கு தெரியவில்லை. தெரியாதனால அந்த யோனா தேவன் மேல் விசாரப்படுகிறான், கோபப்படுகிறான். இதுக்கு தான் நான் நினிவேக்கு போகாம தர்சீசை பார்த்து ஓடினேன். நீரோ ஒரு கடல்ல கொந்தளிப்பை கொடுத்தார். எனக்கு தெரியும் நீர் இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரே, நீர் நினிவேயை கவிழ்த்து போட மாட்டீர் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோனா போய் அங்கே படுத்திருக்கிறார். தகப்பன் பிள்ளையுடைய உறவை பாருங்க. தேவன் அவன் படுத்திருக்கிற இடத்துல ஒரு ஆமணக்கு செடியை ஒரு ராத்திரியில முளைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்களேன், அவன் மேல கோபப்படல தேவன். நம் ஆண்டவர் தம் பிள்ளையை தன் பக்கமா இழுப்பதற்காக, அவனை புரிய வைப்பதற்காக, இதுதான் அப்பாவுடைய உறவு, இதுதான் அப்பாவுடைய அன்பு. அவர் கோபப்படவில்லை, அவன் கோபப்படுகிறான். இவர் இரக்கமுள்ள தெய்வன், இவர் செய்ய மாட்டான் சொல்லிட்டு தான் நான் தர்சீசுக்கு போனேன். என்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு இப்ப அழிக்காம இருக்கிறாரு. அவங்களாம் என்னை என்ன நினைப்பாங்க? நான் ஊழியக்காரன், நான் சொன்ன அப்படி நடந்திருக்கணும் இல்ல, நான் தீர்க்கதரிசி அல்லவா அப்படின்னு நினைச்சான். ஆண்டவர் அதுக்கு இடையில ஒரு கூட்டம் அவரோடு உறவுக்குள் வந்து, அல்லேலூயா, அந்த நினிவே கவிழ்த்து போடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தருடைய ஐக்கியத்துக்குள்ள வந்து விட்டது. அல்லேலூயா. இதை கண்ட தேவன் மனதுருகினார். இதை யோனாவுக்கு புரிய வைக்கணும். யோனா தன்னுடைய பிள்ளை, அல்லேலூயா, என் பிள்ளை, என் உறவுக்குள்ள இருக்கிற பிள்ளை, அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை அவன் படுத்திருக்கிற தலைமாட்டுக்கு அடியில முளைக்க பண்ணுகிறான். ஒரே நாள் ஆமணக்கு செடி முளைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த ஆமணக்கு செடி வந்தோடனே யோனா சந்தோஷமா இருந்தானா.
வாசிங்க பாப்போம். 4வது அதிகாரம், யோனாவின் புத்தகம் 4வது அதிகாரம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும். பாருங்க, இவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நினைவே கவிழ்க்கப்படணும்னு சொல்லி, அது கவிழ்க்கப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் படுத்துக்கணும் அங்க பார்த்துட்டே இருக்கார். எப்படா அந்த 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 பட்டணம் அழியும், நம்ம அப்படித்தான், நம்ம சொன்னது நடக்கலன்னா அப்படி நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு இடையில ஒரு ஜனத்தோடைய உறவு அவருக்கு தேவைப்பட்டது. அந்த அந்த நினைவு அழிக்கப்படாததற்கு காரணம், அங்கே ஒரு கூட்ட ஜனம் தம்முடைய தேவனுடைய உறவுக்குள் வந்து அவருடைய பாதத்துல மண்டியிட்டாங்க. தேவன் செய்கிறதை செய்யாது போனார். ஹல்லேலூயா. இதை அறியாத யோனா பாருங்க, ஒரு கூடாரம் போட்டாராம், போட்டு படுத்து இருந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. எப்படா அது அழியும், எப்படா அவன் கெட்டு போவான், எப்படா அவன் விழுவான், எப்படா அவன் நாசமா போவான். நம்ம நினைக்கிறோம்ல, நமக்கு பிடிக்காதவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க எப்படா கீழே விழுவாங்க, எப்படா அவன் விழுவான், எப்படா நினைக்கிறோம்ல. அது போல இந்த யோனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறார், எப்ப அந்த நினைவை கவிழ்க்கப்படும் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். அது கீழே உட்கார்ந்திருக்கார் தலைவர். ஹல்லேலூயா. யோனாவுடைய தலையின் மேல் பாருங்க, யோனாவின் தகப்பனுடைய உறவு பாருங்களேன், தகப்பனுடைய உறவை பாருங்களேன். யோனாவின் தலையின் மேல் கீழ் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் பாருங்களேன், அவனுடைய மனம் மடிவுக்கு அவனை நீங்களாக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். யோனாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறது தான் தேவன் அவருடைய உறவுக்குள் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மரத்தை உண்டாக்கி அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறார். பாருங்க, என்ன ஒரு 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 உறவு அல்ல, தகப்பனுடைய உறவு, தகப்பனுடைய அன்பு. அவனுக்கு ஒரு ஆமணக்க முளைக்க பண்ணி அப்படியே தலைவர் அப்படியே படுத்து கிடந்துட்டு அப்படியே சந்தோஷமா இருக்காரு. உண்டாக்க பண்ணிட்டு என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஒரு பூச்சியை விட்டு மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. ஹல்லேலூயா. அது காய்ந்து போயிற்று, இலையெல்லாம் காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, சோர்வு வந்துருச்சு. ஹல்லேலூயா. சோர்வு வந்துருச்சு. நேற்றுக்கு சந்தோஷமா இருந்தாரு, இன்னைக்கு ஒரு சோர்வு வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னார், பாருங்க, ஒரு உறவை பத்தி நான் சொல்றேன். ஆண்டவருடைய உறவு எப்படி தம் பிள்ளைய என்பதற்காக, தம் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே நாள் ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணுகிறார். அவன் தலை மேல அப்படியே நிழலிட்டவன அவன் சந்தோஷப்படுகிறான். மறுநாள் அவனை புரிய வைக்கணும்ல, தகப்பனுடைய அன்பு என்ன, ஏன் அந்த ஜனங்களை அழிக்காம இருக்கன்னு சொல்லி தகப்பனுடைய அன்பை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தகப்பன் ஒரு இரவுல ஒரு பூச்சி அனுப்பி அதை கடிச்சு அது ஒண்ணெல்லாம் போச்சு. விடிய காலம் வெயில் அடிச்ச உடனே யோனா அப்படி கோபமா இருக்கிறான், விசானமா இருந்தானா, கோபப்பட்டு கொண்டிருக்கிறான். வந்து அவன்கிட்ட கேட்பாரு, நீ விசானமா இருப்பது என்ன? பாருங்களேன், தகப்பன் பிள்ளையுடைய உறவை பாருங்களேன். நீ கோபப்படுவது என்னடா, நீ முறுமுறுப்பது என்ன? ஆண்டவர் வந்து கேட்கிறார் அவன்கிட்ட. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். எதுக்கு எரிச்சல் பட்டுக்கிட்டு இருக்கிற, எரிச்சல் வந்துட்டு இருக்க? அவர் வந்து பேசுறார் யோனாட்ட வந்து, உன் முகம் நேத்தைக்கு இருந்த முகம் மாறலையே யோனா, இன்னைக்கு என்ன எரிச்சலா இருக்கிற? உறவு உறவு உறவு, தகப்பனுடைய உறவுக்குள்ள கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஏன்பா எரிச்சலா இருக்கிற?
அப்படின்னு சொல்லிட்டு அவனை புரிய வைக்கிறதுக்காக அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். பாருங்களேன், தகப்பனும் பிள்ளையும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உறவுக்குள்ள அவனை புரிய வைக்க ஆரம்பித்து விட்டார். அவன்கிட்ட போய் கேட்கிற, ஏன் எரிச்சலா இருக்கிற? நான் மரணம் வந்தா என்ன, உமக்கு என்ன அப்படின்னு சொல்றான். அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்த ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. ஒரு நாள் முளைச்சு ஒரு நாள் அழிந்து போகிற அந்த ஆமணக்கு இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி எரிச்சலா இருக்கையப்பா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை நான் எப்படிதான் அழிப்பேன்? எப்படி அழிப்பேன்? ஒரு நாள் அதுக்கு நீ விதை போட்டையா, தண்ணி ஊத்துனையா? ஒண்ணும் இல்ல, அது முளைச்சிச்சு, தானா முளைச்சிச்சு, அது உனக்கு நிழல் கொடுத்துச்சு. ஒரு நாள் வந்த ஒரே ஒரு நாள் உனக்கு இன்பமா இருந்த அந்த காரியத்திற்காகவே அந்த ஆமணக்கு மேல இவ்வளவு பரிதபிக்கிறியப்பா. என் ஜனம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, என் ஜனங்களை நான் எப்படிடா அழிப்பேன்? அந்த புரியாத யோனாவுக்கும் தம்முடைய உறவுக்குள் கொண்டு வந்து அவனை புரிய செய்த நல்ல ஆண்டவராக்கும் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா! என்ன ஆண்டவர், என்ன அருமையான ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவர். நம்ம இயேசுவை போல தெய்வமே கிடையாது. இயேசு ஒருவர் தான் தெய்வம். அவரை போல எப்படி உறவு கொள்ள முடியுமா? பிள்ளைகளோட உறவு கொள்ள முடியுமா? என்ன ஒரு உறவு, தகப்பனுடைய உறவு. அல்லேலூயா! சொல்லுகிறார், ஏன்பா அவனுக்கு விசானம் உண்டாகும், எரிச்சல் உண்டாகும் தேவனுக்கு தெரியும். தெரிஞ்சிட்டு அவனை போய் பேசுறாரு பாரு. என்ன ஒரு மாதிரி கோபமா இருக்கிற, என்ன ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கிற, இப்படி இருக்கக்கூடாது, உனக்கு இப்படி மூஞ்சி இருக்கிறது உனக்கு நல்லதா? தேவன் போய், அப்பா பிள்ளை உறவு, பிள்ளை கோபமா இருக்குது, அப்பா போய் பேசுறார் பிள்ளைகிட்ட. ஏன்பா கோபமா இருக்கிற? ஒரு நாள் ராத்திரில முளைச்சி ஒரு நாள் அழிந்து போன அந்த ஆமணக்குக்காகவே நீ இப்படி பரிதபிக்கிறிய. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம அந்த ஜனங்களுக்காக 120,000 மேற்பட்ட ஜனங்களுக்கு அதிகமான மனுஷரும் மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்கு விரோதமாக நான் பரிதலியாமல் இருப்பேனோ, பரிதபிக்காமல் இருப்பேனோ? நீயே பரிதபிக்கிற ஒரு ஆமணக்கு செடிக்காக நான் என் ஜனங்களுக்காக பரிதபிக்காமல் இருப்பேனோ? அல்லேலூயா! யோனா என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்க பார்ப்போம். அது அதோட முடியுது. யோனா அழுது தேவனுடைய உறவுக்குள் தன்னை இணைத்திருப்பான். அல்லேலூயா! அதுதான் நேச தகப்பனுடைய அன்பு. ஒரு யோனாவை தன்னுடைய அந்த உறவுக்குள் அழைத்த அன்பு அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு. அல்லேலூயா! இரண்டாவது ஒருவன் ஆபிரகாம். முதலாவது யோனாவை தம்முடைய உறவுக்குள் அழைத்தார். அல்லேலூயா! இரண்டாவது ஆபிரகாம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அதிகமாக 18 எடுக்க வேண்டாம் நேரம் இல்ல. சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பேன்? அப்படின்னா என்ன? ஆபிரகாமுக்கும் அந்த பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த உறவு. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன், ஆபிரகாம் எனக்கு பயப்படுகிறவன், அவன் இப்பொழுது பயப்படுகிறவன் என்று சொல்லி முதலாவது வேதத்தில் கர்த்தருக்கு பயப்பட்ட ஒரே ஒரு மனுஷன் ஆபிரகாம். இரண்டாவது என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் ஆபிரகாம், என்னோட உறவுக்குள் இருக்கிறவன் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு தெரியாம நான் ஒரு காரியத்தை எப்படி செய்வேன்? இந்த உறவுக்குள்ள நீ வா, உனக்கு தெரியாம ஆண்டவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். அல்லேலூயா! நல்ல நண்பர்களுக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. நல்ல நண்பர்களா பழகுறாங்க. அல்லேலூயா! சகோதரர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, நண்பர்களுக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா! நல்ல நண்பனாக இருந்தான். ஆனால் என் நண்பர்களுக்கு தெரியாம ஒரு காரியம், ரகசியம் கூட என் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு என்னோட எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நான் உள்ள வச்சிருக்கவே மாட்டேன்.
இதுதான் ஆபிரகாமுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த உறவு. அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமை போய் பார்த்து சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பேன்? அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த அந்த உறவு சரியா இருந்தது. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, நான் சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கப் போகிறேன். ஆபிரகாமே, ஏன் பிதாவாகிய தேவன் ஏனையா ஆபிரகாமுக்கு சொல்லணும்? ஆபிரகாமுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் ராஜா, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் அழிச்சிட்டு போக வேண்டியதானே? ஏன் ஆபிரகாமுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும்? அவங்களுடைய உறவு சரியா இருந்தது. அல்லேலூயா. உனக்கும் ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு இன்னைக்கு தயக்கம் காட்டுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் உறவில் எங்கேயோ விரிசல். உறவுல விரிசல். ஒரு நாள் போய் முழங்கால் போட்டிருப்பான், மறுநாள் சொல்லுவான், ஏன்டா ஆண்டவர் அத்தனையும் பேசிட்டார். அப்படிலாம் பேச மாட்டார். நீ உன்னை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீ தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கெல்லாம் நீ கீழ்ப்படியணும். அவருடைய பலத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். தேவன் எதெல்லாம் சொல்றாரோ அது அப்படியே கீழ்ப்படுகிறவன் தான் ஆபிரகாம். அவனுக்கு தான் தேவன் தாம் செய்ய போகிறதை மறைக்க மாட்டார். அல்லேலூயா. அவன் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். மகனை போய் தகன பலியா கொடு, ஏன் ஆண்டவரேன்னு கேட்க மாட்டான், உடனே போய் செய்வான். அல்லேலூயா. 75 வயசுல உனக்கு குழந்தை கொடுப்பேன், அப்படியே ஆண்டவரே, சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறவன் தான் ஆபிரகாம். என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் ஆபிரகாம். ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உனக்கு இருக்கிற ஒரே புத்திரனை பலியாய் கொடுத்ததினால் உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். கடற்கரை திரளான ஜனக்கூட்டத்தை உனக்கு நான் கொடுப்பேன், உனக்கும் உன் சன்னதிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். காரணம், ஆபிரகாம் தேவனுடைய உறவுக்குள்ள அவன் சரியா இருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய உறவு சரியா இருந்தது தேவனோடு. அல்லேலூயா. நம்முடைய உறவு இன்னைக்கு தேவனோடு சரியா இருக்குதா? அந்த ஆபிரகாம் போய் சொல்றான், அழிக்க போகிறார் ஆண்டவர். அவன் போய் கேட்கிறான், ஆண்டவரே 50, 40, 30, 10 நீதிமான் இருந்தா கூட நீர் அழிப்பேரா? சொன்னார், 10 நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு சிநேகிதனா இருந்த உறவு ஆபிரகாமுடைய உறவு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சன்னதியே, உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சன்னதியே, என் உறவுக்குள்ள வா. ஆபிரகாம் என் உறவுக்குள் இருந்தது போல் நீயும் என்னுடைய உறவுக்குள் வா. அல்லேலூயா. என் உறவுக்குள்ள வா. ஆபிரகாம் என் உறவுலே இருந்தான். அல்லேலூயா. அதுபோல என் உறவுக்குள்ள வா. தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த வார்த்தையை உட்கொண்டு இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தா தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வார். அல்லேலூயா. நீங்க அவருடைய உறவுல புதுப்பித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. முதல் சொன்ன யோனாவை அந்த உறவுக்குள் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆபிரகாம் தேவனுடைய உறவுக்குள் இருந்தான். அவர் செய்கிறதை கூட ஆபிரகாமுக்கு மறைக்காமல் இருந்தார். என்ன ஒரு காரியம் செய்தால் ஆபிரகாமுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார். அப்படித்தான் பொருள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இந்த பட்டணத்தில் ஒரு அழிவு வருகிறதா, நீ அவருடைய உறவுக்குள்ள சரியா இருந்தா உனக்கு சொல்லாம இந்த பட்டணத்தில் நடக்கிற அழிவை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பட்டணத்தில் ஒரு அழிவு வருகிறதா, நீ உறவுக்குள்ள சரியான தேவனுடைய உறவுக்குள்ள இருந்தா உன்னிடத்துல கட்டாயம் கர்த்தர் சொல்லிட்டு தான் அந்த அழிவை அனுமதிப்பார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அந்த உறவுக்குள்ள கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது யாக்கோபுடைய உறவு, தேவனோடு உள்ள உறவு. அல்லேலூயா. பொழுது விடுகிறது யாக்கோபு, என்னை போக விடு என்று சொல்லுகிறார். உறவை பாருங்களேன், தேவனுடைய உறவை பாருங்களேன், தன்னுடைய பிள்ளைகள் மேல வைத்து இந்த உறவை பாருங்களேன். பொழுது விடுகிறது, என்னை போக விடு, என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போக விடேன். அல்லேலூயா. உறவு, தகப்பன் பிள்ளைக்குள்ள இருந்த உறவு, யாக்கோபுடைய உறவு தேவனுக்குள் சரியா இருந்தது. அவன் மனுஷனோடும் தேவனோடும்
மேற்கொண்டான். அங்க வந்தது இயேசு. அவருக்கு பழைய ஏற்பாட்டில் நாமம் கொடுக்கப்படவில்லை. மோசே கேட்டார், உம்முடைய நாமம் என்ன? என் நாமம் என்னவென்று நீ கேட்பானேன்? இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லுகிறேன் என்று சொல் என்று சொன்னது யெகோவா தேவனுடைய நாமம். இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகருடைய நாமம். யாக்கோபு மேற்கொண்டான். அல்லேலூயா. யாக்கோவுடைய உறவு தேவனோடு சரியா இருந்தது. அந்த யாக்கோபை போல நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள நம்மளை மேற்கொள்ள வேண்டும். அந்த அன்புக்குள்ள தேவன் இந்த காலையில் நம்மளை அழைக்கிறார். சொல்லுகிறார், பொழுது விடுகிறது யாக்கோபே, என்னை போக விடு. உறவை பாருங்களேன். அவர் சொல்ல, டைம் ஆச்சுடா, என்னை போக விடுடா. என்ன ஒரு உறவு! தகப்பன் பிள்ளைக்குள்ள இருந்த உறவு. இந்த உறவுக்குள்ள வா. யாக்கோபோடு பேசின தேவன் உன்னோடு பேசட்டுமே, என்னோடு பேசட்டுமே. இந்த சமுதாயத்தோடு யாக்கோபிலும் பெரியவர் உனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு பார்த்து கேட்கிறார், பொழுது விடுகிறது, என்னை போக விடு. கொஞ்ச நேரம் உறவை விட்டு நான் போக விரும்புகிறேன். யாக்கோவுக்கு போராட்டம் இல்லையா? யாக்கோவுக்கு பிரச்சனை இல்லையா? ஏசா ஒரு போராட்டம், லாபான் ஒரு போராட்டம், மனைவி பிள்ளைகள் போராட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். ஆனாலும் அந்த போராட்டத்துக்கு மத்தியில் யாக்கோபு செய்த ஒரு காரியம், அவன் தனித்து தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய உறவுக்குள் போனான். அல்லேலூயா. பின்பு தனித்து எல்லா சூழ்நிலையை விட்டுட்டு நம்ம சொல்லுவோம், என் பிரச்சனை இப்படி இருக்குது, நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெபம் பண்ண மாட்டோம். யாக்கோவுக்கு இத்தனை பிரச்சனை இருந்த போதிலும் யாக்கோவு தேவனுடைய உறவுக்குள் போனான். அல்லேலூயா. தேவனுடைய அன்புக்குள்ள போனான். பிரச்சனை யாருக்கு தான் இல்லை, பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. உனக்கு ஒரு பிரச்சனை, ஊழியக்காரனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், தெரியுமா? ஆனால் அதற்காக தேவனுடைய அன்பை, அவருடைய உறவை விட்டு வெளியே போயிருவியா? யாக்கோவுக்கு அத்தனை பிரச்சனை இருந்துச்சு. அவன் பிரச்சனையை பெருசா பார்க்காம தனக்குள் இருக்கிற தெய்வத்தை பெருசா பார்த்தான். ஹல்லேலூயா. அதனால அவனுக்குள்ள இந்த பிரச்சனை ஒண்ணுமில்லாமல் போய்விட்டது. நம்ம இன்னைக்கு பிரச்சனையை பெருசா பார்க்கிறோம். யாக்கோவு இத்தனை பிரச்சனை இருந்த போது கூட அவன் பின்பு தனித்து போய் உறவுக்குள்ள போனது காரணம் தெரியுமா? அவன் பிரச்சனையை பெருசா பார்க்கல. ஹல்லேலூயா. நான் போக வேண்டிய இடத்துக்கு போனா போதும், எனக்கு வருகிற பிரச்சனை என்னை விட்டு தானா ஓடி போகும். ஹல்லேலூயா. இதுதான் யாக்கோபுடைய விசுவாசம். அவன் பிரச்சனையை பார்க்கல, போராட்டத்தை பார்க்கல, தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை பார்த்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய உறவுக்குள் போனான். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல நம்முடைய முற்பிதாக்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. முதலாவது யோனாவை தன்னுடைய உறவுக்குள் அழைத்தார். இரண்டாவது ஆபிரகாமை தன் உறவுக்குள் வந்தான். மூன்றாவது தம்முடைய பிள்ளையாகிய யாக்கோபு தம்முடைய உறவுக்குள் வந்தான். ஹல்லேலூயா. போராட்டத்தையோ பிரச்சனையோ அவன் பெருசா பார்க்கல, மாறாக தனக்குள் இருக்கிற தெய்வத்தை பெருசா பார்த்தான். அந்த தெய்வம் அவன் பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ சமூகத்துக்கு பின்பு தனித்திராம போய் ஏசாவை போய் நேரா பார்த்துருந்தோம்னா ஏசா போட்டு தள்ளிருப்பான் அவனை. காரணம் பயங்கர கோபத்தோடு இருக்கிறான். 2 முறை 3 முறை என்னை ஏமாத்திட்டானே, இவனை அழிக்காம விட மாட்டேன். கட்டும் கோபத்தோடு தான் 400 பேரை கூட்டு வரான் ஏசா, எப்படியாவது இவனை அழிச்சிடணும். என்னவாடா ஏமாத்துற அப்படின்னு கோபத்தில் வரான். ஒரு பக்கம் லாபான் கோபத்தோடு வருகிறான். என்னை ஏமாத்துனது அல்லாம நான் இல்லாத சமயம் என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளையும் என் ஆடு மாடுகளும் பத்திட்டு போறிய அப்படின்னு வர்றான். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபிட்ட நீ நன்மையை தவிர தீங்கானதை ஒன்றும் பேசக்கூடாது. லாபான் கவனம், அவன் என் உறவுக்குள்ள இருக்கிற பிள்ளை. காரணம் அவன் உறவுல சரியா இருந்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய உறவுல யாக்கோபு பின்பு தனித்து போய் அந்த உறவுக்குள் ஒட்டி கொண்டான். ஹல்லேலூயா. உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், சொந்தக்காரங்க கல்யாணம், சொந்தக்காரன் காது கூத்து, சொந்தக்காரன்
என்னைக்கோ செத்துருப்பான், அவனுக்கு திதி கொடுக்க ஞாயிற்றுக்கிழமை போவோம். ஏன்னா இந்த உறவை காட்டிலும் எனக்கு அந்த உறவு பெருசா போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறா, என் உறவு தான் உனக்கு பெருசா இருக்கணும். அல்லேலூயா. ஏன் என்னுடைய அன்பு தான் உனக்கு பெருசா இருக்கணும். எனக்கு அடுத்துதான் மற்ற எல்லாவற்றையும். இன்னைக்கு மற்ற எல்லாவற்றையும் தான் எனக்கு முதன்மையா வச்சுட்டு இயேசுவை ரெண்டாவது தான் வச்சிருக்கிறோம். நான் அடிக்கிறதுல எல்லா இடத்துக்கும் போற பகுதியெல்லாம் சொல்ற காரியம் ஒண்ணு, இயேசுவுக்கு நீ கொடுக்க வேண்டிய இடத்துல நீ கொடுத்து பார். கொடுக்க வேண்டிய உறவுக்குள்ள அவரை கொண்டு வந்து பார். வாழ்க்கையில எல்லாம் மாறும். ஏன் பிரச்சனை, ஏன் பாடு, ஏன் போராட்டம், ஏன் நிந்த, ஏன் அவமானம்? இயேசுவை சுமந்துட்டு தானே வரேன் சபைக்குள்ள. ஏன் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய உறவுல சரியா கொடுக்கணும். இயேசுவுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுத்துறது, முழுமையா உலகத்தை கொடுத்துறது. இயேசுக்கு கொஞ்சம் கொண்டு, அதனாலதான் கொந்தளிப்பு. இயேசுடைய உறவுக்குள்ள நீ சரியாய் வந்து பார். அல்லேலூயா. நாலாவது, சீசர்கள். இயேசுவை சிலுவையில் அடிச்சாச்சு, அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் கூட இருந்து அற்புதங்களை பார்த்தவர், மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழும்பி வருவேன் சொன்னவர். இதெல்லாம் பார்த்தவங்க இயேசுவின் அன்பை விட்டு, இயேசுவின் ஐக்கியத்தை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். எம்மாவூர் என்கிற அந்த ஊருக்கு அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது இயேசு தாமே அவர்களோடு கூட கடந்து செல்கிறார். அல்லேலூயா. அவன் பாருங்க, தேவனுடைய அன்பை விட்டு தூரமா போய்கிட்டு இருக்கான், நடந்து போய்கிட்டு இருக்கான். இயேசு அவங்களோட கூட போய், என்னப்பா பேசுறீங்க? ஆண்டவர் அப்படித்தான் கேட்கிறார். அவர் இயேசு தம்மை என்று காண்பிக்காதபடிக்கு உறவை விட்டு தூரமா போய்கிட்டு இருக்கான். சீசன் தன்னோடு கூட இருந்தவங்க அவங்க ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 24:10 வாசிங்க பாப்போம். லூக்கா 24:10. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும். 10வது வசனம் 24:10. லூக்கா 24:10 அதானா? 15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில், அவர்கள் பேசிக்கிட்டு அப்படி சம்பாஷணை பண்ணிட்டு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட அவர்களோடு கூட நடந்து போவா. நீ நடந்து போனா உன்னோடு நடந்து வருவா. நீ அழுதா உன்னோடு அழுவா. நீ சிரித்தா உன்னோடு சிரிப்பா. நீ எங்க போனாலும் உன் கூட அவர் வருவா. அவர் உறவுக்குள்ள நீ இருந்தா போதும். வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே அவர்களோடு கூட நடந்து போனார். அல்லேலூயா. நடந்து போறாரு. நடந்து போயிட்டு அவங்களோட பையா கேட்கிறார், என்னப்பா என்னமோ பேசிட்டுலாம் போறீங்க, இந்த இயேசுன்னு பேசுறீங்களப்பா? பாருங்க தகப்பனுடைய அன்பு, அந்த உறவு எப்படியாப்பட்ட உறவு. அவர் கேட்கிறார், என்னப்பா ஏதோ பேசிக்கிட்டு போறீங்களப்பா? இயேசுவுக்கே சுவிசேஷம் சொன்ன முதலாவது ஆளு இவங்க தான். இவங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, இயேசுன்னு ஒரு ரட்சகர் வந்தாரு, அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அவரை காணல, அப்படி இப்படி சொல்லிட்டு போறாங்க. அல்லேலூயா. இயேசு அப்படியாக்கும் இயேசுன்னு ஒருத்தர் வந்தாராக்கும், அடிச்சிட்டாங்களாக்கும், சிலுவையில் அடிச்சிட்டாங்களாக்கும், அடக்கம் பண்ணிட்டாங்களாக்கும். அவரு தன்னை காண்பிக்கல. படுபாவிகளா, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லல. பிள்ளைகள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே போற. அப்படியாப்பா சரி அப்படி கேட்டுக்கிட்டே அவங்களுடைய உறவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உறவுக்குள்ள அவங்களை திருப்பி கொண்டே போகிறார். அல்லேலூயா. ஒரு இடம் வந்தபோது தேவன் அப்புறம் போகிறவர் போல் தன்னை காண்பித்தாராம். அல்லேலூயா. உறவுக்குள்ள அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? அது 24வது அதிகாரம் 36 40 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்களேன். இயேசு தன்மை அவர்களுக்கு காண்பித்து தம்முடைய உறவுக்குள் அவர்களை அழைக்கிறார். 24வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 40வது. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இயேசு வந்துட்டாருன்னா சமாதானம் தான். சகோதரி, இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், இயேசுவும் உள்ளத்துக்குள்ள வந்தாவே உனக்கு சமாதானம் தான். வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே வந்து நின்று அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்குறாங்க. உடனே உங்களுக்கு கலக்கம் வந்துருச்சு. ஐயா, இயேசுவ நீ கொஞ்சம் உறவை விட்டு கொஞ்சம் தூரமா போயிட்டு உனக்கு கலக்கம் வரும்.
இயேசுடைய உறவுக்குள்ள நீ இருந்தா உனக்கு கலக்கமும் வராது, பயமும் வராது, திகிலும் வராது, எதுவும் வராது. யாருக்கு தெரியுமா திகிலும் கலக்கமும் பயமும் வரும்? தேவனுடைய உறவுக்குள் சரியா இல்லாதவங்களுக்கு இந்த மூன்று வரும். இவங்க இயேசுடைய உறவுக்குள்ள இல்ல. காரணம், இயேசு மரிச்சிட்டார், நமக்கு எதுக்குடா வீணான வம்பு, நம்ம போய் ஓடி ஒளிஞ்சுக்கிடுவோம், மீன் பிடிக்க போயிடுவோம் சொல்லி இவன் எல்லாம் ஓடி போயிட்டான். இயேசு சொன்ன வார்த்தைகள் இவங்களுக்குள்ள கிரியை செய்யவில்லை. ஆனால் இயேசு தம்முடைய உறவுக்குள் அவங்களை அழைப்பதற்காக இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். பாருங்களேன், ஒரு ஆவியை பார்க்கிறோம்னு நினைச்சிட்டான். அவர் அவர்களை நோக்கி, மறுபடியும் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது. ஏண்டா உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு? பாருங்களேன், தகப்புடைய அன்பு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, அந்த உறவு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அப்படியாடா அப்படின்னு போகல, அவரு அவங்கள புரிய வைக்கிறார். என் கையை தொட்டு பாருங்கடா, நான் தான் என்று நான் தான்டா இயேசு. ஏன் உங்களோடு கூட இருந்த இயேசு நான் தான், உங்க உறவுல இருந்த இயேசு நான் தான்டா. என்ன ஒரு வார்த்தை, நான் தான் இயேசு. அவங்க பயப்படுறாங்க, கலங்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் தான் இயேசு. நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த இயேசு நான் தான். இந்த இயேசு எப்படியாப்பட்டவரோடு சொல்லி கலங்கி கொண்டதில்ல, அந்த இயேசு நான் தான். என் கையை தொட்டுப்பார், என் காலை தொட்டுப்பார், என் விழாவை தொட்டுப்பார். ஆண்டவர் ஒன்று ஒன்றா காமிக்கிறார் அவங்ககிட்ட. இந்த பாரு, நீ எப்படியாவது என் உறவுக்குள்ள வரணும், அவ்வளோதான். நீ என்னதான் தூரம் போனா கூட, ஏன் தெரியுமா, உன்னை இந்த காலை வேளையில கொண்டு வந்து என் வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கேன். நீ எப்படியாவது என் உறவுக்குள்ள வரணும், நீ அன்புக்குள்ள வரணும். இயேசு நான் தான் இயேசு என்றார். வாசிக்க வேகம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் அன்பு, தகப்பனுடைய உறவு காமிக்கிற கையை பாடுறா, உனக்காக அடிக்கப்பட்ட கையை பாடுறா, உனக்காக அடிக்கப்பட்ட காலை பாரு, உனக்காக குத்தப்பட்ட விழாவை பாரு, உனக்காக முள்முடி சூட்டப்பட்ட அந்த முள்முடியை பாரு. நான் தான் இயேசு, என் உறவுக்குள்ள வா. சீஷர்கள் தேவனுடைய உறவுக்குள் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உறவுக்குள்ள வர்றாங்க. ஆண்டவரே, அதை நம்பல. தகப்பன் உடல. அவங்க கடல்ல போய் மீன் பிடிக்க போவோம் வாருங்கன்னு சொல்லி இந்த பேதுரு எல்லாரையும் கூட்டு போயிட்டான். வாங்கடா, இன்னும் இயேசுல வரமாட்டாரா, இயேசுவால நமக்கு அற்புதம் செய்ய முடியாதா, வாங்க நம்ம கடலுக்கு போயிடுவோம், வழக்கம் போல போய் நம்ம மீனை பிடிப்போம்னு சொல்லி தானும் கெட்டான், தானும் கூட இருந்தவங்களையும் கெடுத்தான், கூட்டு போயிட்டான். இயேசு அவங்க இருந்த கடல் அருகே போகிறார். ஹல்லேலூயா. போய் அவங்கள பார்த்து கேட்கிறா, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? அன்பு, உறவு, உறவு கேட்கிறா. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? வாசிக்கலாம். யோவானின் புத்தகம் 21வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். யோவானின் புத்தகம் 21வது அதிகாரம் 3, 4, 5. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். பாருங்களேன், அவங்க தூரமா போனா கூட, பிள்ளைங்க தூரமா போனா கூட அப்பா தேடி 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 வர்றார். அல்லேலூயா. ஒருத்தன் வழியில நடந்து போறார் கூட, ஒருத்தன் மீன் பிடிக்க போறான், மீன் பிடிக்கிற இடத்துக்கு போறார். அல்லேலூயா.
அதான் உறவு, அதுதான் அன்பு. இயேசு கடல்ல வந்து நிக்கிறாரு, நின்னுட்டு என்ன சொல்றாரு? அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது. இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை அப்படியே குளிர பண்ணவில்லையா? இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுங்க, பின்வாங்கி போய் அந்த அன்பை விட்டு தூரமா போய், இந்த உறவை விட்டு தூரமா போய் நிக்கிற அந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? எனக்கு கொடுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைகளை மறுபடியும் தம்முடைய உறவுக்குள் கொண்டு வருவதற்கு இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா? தேவன் புசிக்கிறதற்கு அன்னைக்கு சீசனிடத்துல ஏதாவது உண்டா என்று சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு ஒரு கேள்வியோடு வந்தார். இன்னைக்கு இந்த காலவேளையில நம்மளோடு உங்களிடத்துல கனியை தேடி வந்திருக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் கனி கொடாமல் இருப்பது எப்படி? நீங்களோ நல்ல கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி உங்களை உலகத்திலிருந்து வேர் பிரித்து உங்களை சபை என்கிற பேழைக்குள்ள கொண்டு வந்து என்னுடைய வார்த்தையாகிய அப்பத்தினாலே உங்களை நான் போஷித்து உங்களை காப்பாற்றி உங்களை நடத்தி உங்களுக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை உங்கள் மேல் ஊற்றி உங்களை நிரப்பி நான் ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்தேனே. புசிக்கிறதுக்கு உங்களிடத்துல ஏதாவது கனிகள் உண்டா? அன்னைக்கு சீஷர்கள் அவருக்கு மீன் கொடுத்தார்கள். இன்னைக்கு இந்த காலை வேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்க நீ தேவனுக்கு எதை கொடுக்க போகிறாய்? உன்னிடத்துல கனியை தேடி தேவன் வந்திருக்க. புசிக்கிறதுக்கு ஏதாவது நீ கொடுப்பாய், உன்னிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி தேவன் உன்னுடைய உறவுக்குள் அவர் வர துடித்துக் கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு என்ன கொடுக்க போகிறாய்? உலகம் அவருக்கு கொடுத்த பரிசு சிலுவை. நம் முற்பிதாக்கள் அவருக்கு கொடுத்த பரிசு சிலுவை. இந்த திருச்சபையில் இருக்கிற தேவ பிள்ளையே, நீயும் நானும் அவருக்கு கொடுக்கிற பரிசு எது? இதை கொடுக்க போகிறோம். அவர் கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா பிள்ளையே? உன்னிடத்துல புசிக்கிறதுக்கு நீ ஏதாவது கொடுப்பா என்று சொல்லி உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன். நீ புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாயா? புசிக்கிறதுக்கு நீ என்ன கொடுக்க போகிறாய்? ஆண்டவரை சொல்லுங்க, நான் என்ன தருகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய உறவுக்குள்ள வருவதுக்கு என்னை முழுவதுமாய் நான் தருகிறேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க உறவை விட்டு என்னை எது பிரிக்குதோ அது எனக்கு வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய உறவை விட்டு உன்னை பிச்சை காசு பிரிக்குதா? நான் சொல்றேன், அதை விட்டு பிரிஞ்சிரு. எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, சாபம். பிச்சை காசுக்காக உனக்கு ஜீவனை கொடுத்த தேவனை மறந்து போய் விடாதே. எது உன்னை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்குது? தாவீது சொன்னார்ல, உங்களுடைய ஆவிக்கு மறைவா எங்கே ஓடுவேன்? உங்க சமூகத்தை விட்டு எங்க பாப்பாவேன்? உங்க சமூகம் தான் எனக்கு பேரானந்தம். பிள்ளைகளே, நீ எனக்கு என்ன கொடுக்க போகிறாய்? சபையே, நீ எனக்கு என்ன கொடுக்க போகிறாய்? தேவ ஜனமே, நீ என்ன கனியை எனக்கு கொடுக்க போகிறாய்? அவர் நீ நல்ல கனியை கொடுப்பாய் என்று சொல்லி உன்னை தேடி வந்திருக்கிறாய். நீயோ அழுகின திராட்சை செடியை அவருக்கு கொடியை கொடுத்து கொண்டிருக்கிறாய். அவர் உன் உறவுக்குள் வந்து உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். தாவீது சொன்னார், கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும், கர்த்தாவே என்னை கேட்டருளும். உன்னை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உறவுக்குள் தேவனுடைய உறவு உன்னை உயிர்ப்பிக்கும். ஏன் தெரியுமா? பிரகாசிக்க முடியாம இருக்கிற உறவுக்குள்ள ஏதோ ஒரு விரிசல் காணப்பட்டு இருக்கிறது. நீ உறவுக்குள் வந்தால் அந்த உறவு உன்னை உயர்த்தும், உன்னை உயிர்ப்பிக்கும். நீ
அந்த தேவனுடைய உறவுக்குள் வா. சீசர்கள் அங்கே தேவனுடைய உறவை விட்டு தூரமாய் போன சீசர்களை தேடி அன்னைக்கு இயேசு கடந்து போனார். இன்னைக்கு இந்த திருச்சபையில் இருக்கிற ஒன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் என் உறவை விட்டு தூரமாய் திரிகிறாய், என்னுடைய உறவுக்குள் வா. அன்னைக்கு சீசர்களை பார்த்து கேட்டார், இன்னைக்கு இந்த திருச்சபைகளுக்குள்ள வந்திருக்க ஒன்னை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஒன்று ஏதாவது உண்டா? எதை கொடுக்க போகிறாய்? மீன் கேட்டாய், கல்லை கொடுப்பாருண்டோ? அவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் உறவுக்குள் வர உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. நீ அவருடைய உறவுக்குள் வா. மறுதளிச்சுட்டு போன பேதுரு, இயேசு 3 முறை அவன் மறுதளிச்சான். இயேசு 3 முறை அவனை தம்முடைய உறவுக்குள் கொண்டு வருவதற்காக அவனை பார்த்து சொன்னார், எடுக்க வேண்டாம். யோவானின் புத்தகம் 21வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. அந்த பேதுருவை பார்த்து கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறையா? நீ என் நேசம் என்னன்னு உனக்கு தெரியுமா பேதுரு? சபிக்கவும் சத்தியமனும் தொடங்கினே பேதுரு, உனக்காக என் ஜீவனையே கொடுத்திருக்கேன். பேதுரு, என் மேல் அன்பா இருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? சொன்ன, உண்மை நேசிக்கிற ஆண்டவரே. 2வது முறை வருகிறார், நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? பேதுரு, உறவு, தகப்பன் பிள்ளைக்குள்ள இருக்கிற உறவு, என் மேல் அன்பா இருக்கிறையா? இருக்கிற ஆண்டவரே. 3வது முறை வந்து, நீ என்னை நேசிக்கிறாயா பேதுரு? பேதுரு அழுதிருப்பான், கதறியிருப்பான், கத்தியிருப்பான். அந்த 3வது முறை சொல்லும் போது அவன் சொல்லுவான், ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, முன்னிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது என் நேசத்தை விட்டு, என் உறவை விட்டு நீ தூரமா போயிட்டியா பேதுரு? பேதுருக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு. ஆண்டவரே, அவன் நேசிக்கிறேன், நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், அவன் நேசிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய நேசம் இன்னைக்கு தேவனோடு மாத்திரம்தான் இருக்கணும். நம்முடைய உறவு அந்த தகப்பனோடு மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்ற, எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த தகப்பனுடைய உறவை விட்டு நீ தூரமாய் போய்விடாதே. அந்த தகப்பனுடைய உறவுக்குள் வா. இளைய குமாரன் ஆஸ்தியில எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு போய்விட்டான். நேச தகப்பன், அன்பு தகப்பன் அந்த இளைய குமாரனுக்காக அவர் காத்திருக்கிறார். வீட்டில் இருக்கிற மற்ற மகன் அவன் எப்பவுமே என் கூட தான் இருக்கான். ஆனா ஒரு பிள்ளை என்னை விட்டு தூரமா, என் அன்பை விட்டு தூரமா, என் ஐக்கியத்தை விட்டு தூரமா, என் உறவை விட்டு தூரமா போயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் கேட்க, ஏதோ ஒரு பிள்ளை என் உறவை விட்டு தூரமா போய் நிக்குது. தூரமா போய் நிக்கிற பிள்ளையே, வா என் உறவுக்குள். நேச தகப்பன் அழைக்கிறான். சும்மா அழைக்கல நேச தகப்பன், உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அழைக்கிறார் நேச தகப்பன். அல்லேலூயா. உனக்கு ஒரு புது வஸ்திரத்தை வைத்துக் கொண்டு அழைக்கிறார் நேச தகப்பன். ஏதோ ஒரு காரியத்தில் நீ தூரமாய் தேவனை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். என் இளைய குமாரனே, நீ வருவாயா என் நேசத்துக்குள்ள? நீ வருவாயா என் அன்புக்குள்ள? நீ வருவாயா என் ஐக்கியத்துக்குள்ள? தேவனாகிய கர்த்தர் அந்த கால வேளையில உன்னை அழைக்கிறார். என்னுடைய உறவுக்குள்ள வருவாயா? என் உறவை விட்டு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாய். எதையெல்லாமோ சாதித்து விடலாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாய். என் உறவை விட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாது இருந்த உன்னை, குப்பையில கிடந்த உன்னை, தூசியில கிடந்த உன்னை,
நான் இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறேனே, அதை மறந்து போய் என் உறவை விட்டு நீ தூரமாய் போய் கொண்டிருக்கிறாய். ஒண்ணுமே இல்லாம யாராலும் நேசிக்கப்பட முடியாத இருந்த உன்னை என்னுடைய நேசத்தினால, இன்னைக்கு அநேக நேசங்கள் உனக்கு வந்ததுனால என்னுடைய உறவை விட்டு நீ தூரமாய் போய் கொண்டிருக்கிறாய். தேவன் இந்த காலவேளையில உங்களையும் என்னை அழைக்கிறார். அந்த அன்புக்குள்ள வா, அந்த நேசத்துக்குள்ள வா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே அந்த உறவுக்குள்ள என்னை இழுத்துக்கோங்கப்பா, அந்த உறவுக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த நேச தகப்பனுடைய உறவு எனக்கு போதும். சும்மா பணம் பட்டம் பதவி குப்பையா ஒரு நாள் வெந்து அழிந்து போய்விடும். மறந்து போய்விடாதே. கோடி கோடியாய் பணத்தை சேர்த்தாலும் நீ சேர்த்து வைத்திருக்க பொருளோ பொண்ணோ பணமோ உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நேச தகப்பனுடைய அன்புக்குள்ள வந்தா அந்த அன்பு உன்னை இழுத்துக்கொள்ளும். என்னை இழுத்துக்கொள்ளும், ஓடி வந்திடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும், மகிழ்ந்து களி கூறுவேன். அல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள வா. பணத்தை குறிச்ச தேவனுடைய அன்புக்குள்ள உன்னை அழைக்கிறார் கர்த்தர். பணத்துக்குள்ள இல்ல. பணம் 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 பணப்பை பிடிச்சு அலையாத. ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒரு அன்பை தேடி நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். வாலிபனே, வாலிப சகோதரியே, சகோதரியே, அன்பு சகோதரனே, ஒருவேளை ஏதோ ஒரு அன்பை தேடி நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, என்னுடைய அன்புக்குள்ள வா, என்னுடைய உறவுக்குள்ள வா, நான் உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும், கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும். தாவீது சொன்னான், கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும், கர்த்தாவே என்னை கேட்டருளும். அவர் உன்னை உறவுக்குள்ள அழைத்து உன்னை உயிர்ப்பித்து, அல்லேலூயா, உன்னை உயர்த்துவதற்காக அவர் உறவுக்குள் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. நேச தகப்பனுடைய உறவுக்குள்ள நீ வா, உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நிறைய பேரு தேவனுடைய அன்பை விட்டு தூர போகிற காரியம், கணவன் ஒரு காரியமா இருக்கலாம், மனைவி ஒரு காரியமா இருக்க, பிள்ளை கிடைக்க தண்டிக்கும். தேவ சமூகத்துக்கு ஒழுங்கா வந்தவங்க, தேவனுடைய உறவுக்குள்ள ஒழுங்கா இருந்தவங்க, பிள்ளை கிடைச்சதுக்கு அப்புறம் பிள்ளைய பார்க்க போகிறேன்னு சொல்லி தேவனுடைய உறவை விட்டு பிரிஞ்சிருவாங்க. கர்ப்பவதி ஆகிறதுக்கு முன்பாக கத்தர் 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 கிடப்பாங்க. கத்தர் கர்ப்பவதி ஆக்கிறார்னா கத்தரை மறந்து தூரமா போயிடுவாங்க. பிச்சைக்காரனா இருக்கும்போது ஆண்டவரே 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 அப்படி எந்த நேரமும் உபவாச கூட்டமா வந்து ஜெபம் பண்ணுவேன், மற்ற எல்லா கூட்டத்திலையும் வந்து ஜெபம் பண்ணுவேன். இப்ப பணம் வந்துருச்சு, ஆண்டவர் வேண்டாம். அதை கூட கர்த்தர் இன்னைக்கு உன்னை விட்டு தூரப்படுத்த விரும்புகிறார். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, இந்த ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுத்தது, இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது, மறந்து போய் விடாத. எல்லாம் தேவன் கொடுத்தது. அப்போ நான் எல்லாமே தேவனுக்கு என்னை முழுவதுமாய் தருகிறேன் என்று சொல்லி அவருடைய உறவுக்குள்ள வா. அந்த உறவு உன்னை அழைக்கிறது. அல்லேலூயா. உங்க முன்னால மைக்கு பிடிச்சிருக்கிற நான், எனக்கு தெரியும் நான் எந்த நிலைமையில இருந்தேன்னு எனக்கு தெரியும். பிச்சைக்காரனா இருந்தேன். நேற்று கூட